Hello friends, welcome to One Steel Cooking. நான் இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாங்காய் ஊறுகாய் தாங்க பார்க்க போறோம். இது வந்து கிளிமூக்கு மாங்காயில செய்யற ஊறுகாய். இன்ஸ்டன்ட்டா நம்ம பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி. வாங்க இப்படி ஈஸியா டேஸ்டியா செய்யலாம்ங்கறத வீடியோல போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு இந்த மாங்காய் ஊறுகாய் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளிமூக்கு மாங்காய் எடுத்துர்க்கேன். இது வந்து இப்போ நல்லா நமக்கு சீசன் இருக்கு. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கிளிமூக்கு மாங்காய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலாவே சாப்பிடலாம். கிளிமூக்கு மாங்காயில மட்டும் தான் இந்த டேஸ்ட் வந்து இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இத நல்லா வாஷ் பண்ணி நல்லா சின்ன சின்ன பீசஸா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாங்காய் எல்லாம் நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்க இந்த சைஸ்ல கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதோடவே மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த உப்பு மிளகாத்தூள் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சுள்ளுன்னு இருக்கணும். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு மாங்காய் சேர்த்தீங்களோ அதுக்கு எதில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 சைஸில் உள்ள பெரிய மாங்காய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஒரு பேனில் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதை ரெண்டையும் நல்லா வந்து பொரிய விடணும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வந்து பார்த்திங்கன்னா கடுகும் வெந்தயமும் நல்லா வறுபடணும். கடுகு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு பொரியும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அந்த மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு கசப்பு டேஸ்ட் இருக்காது. கை விடாமல் இந்த மாதிரி கலரிக்கிட்டே இருங்க. பார்த்திங்கன்னா கடுகு வந்து நல்லா பொரியுது. வெந்தயமும் நல்லா செவக்க வறுபட்டுடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதோட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சோல்ல அந்த பவுடரையும் சேர்த்துடலாம். கடுகு வெந்தயம் பவுடர் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஊறுகாய் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து சீக்கிரமாக வந்து இது வந்து காலி பண்ணிடுவோம். உங்களுக்கு ரொம்ப நாள் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது கூட கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் போல் வினிகர் மட்டும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு கூடவே வெந்தயம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிக்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கையளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு பொரிஞ்சிருச்சு. நீங்கள் ரொம்ப நாள் வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கருவேப்பிலையை கூட நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம உடனே சாப்பிடாம 3 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கல்யாண வீடுகளெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. தயிர் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வெரைட்டி ரைஸோட கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஃப்ளேவருமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 3 ஹவர்ஸ் ஊறட்டும். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.